ஐயா வணக்கங்க ஐயா. நம்ம படத்துல வர டைலாக் தானுங்கய்யா. ரொம்ப நல்லவனும் ரொம்ப கெட்டவனும் ஒரே மாதிரி தான் பேசுறான், யாரை நம்புறதுன்னே தெரியறது இல்ல அப்படிங்கிறதாங்க. நம்ம வாழ்க்கையிலையும் பல இடங்கள்ல நம்ம அனுபவப்பட்டிருக்கிறோங்கய்யா. அதுக்கு தான் ரெண்டையும் பிடிச்சி நிறுத்திக்கிறேன். எது கழுத எது குதிரைன்னே நம்மளுக்கு கணிக்கிறக்கே 50 வருஷம் ஆகி போச்சுங்கய்யா. நாம ஒருத்தனுக்கு ஒரு பிரச்சனைன்னா முன்னால போய் நிற்போம், நெஞ்சு நிறுத்திட்டு முதல்ல என்ன வெட்டும்போம், தலையை கொடுப்போம். அவன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னா சாம்பார் பக்கெட்டு தூக்கிட்டு நின்றுருப்போம். அவன் வீட்டில் ஒரு பெரிய காரியம்னா நாம குழியில் இறங்கி புதைச்சி வர்ற சொந்தக்காரனெல்லாம் அனுப்பிச்சி விட்டுட்டு நாம சோறு தண்ணி இல்லாமல் வாடி வதங்கி 4 நாள் கழிச்சு வருவோம். இந்த மாதிரி உழைப்பாலையும் பணத்தாலையும் நேரத்தாலையும் அன்பாலையும் நிறைய பேர்த்த நம்ம கட்டி அணைச்சி வச்சிருப்போங்கய்யா. இதுல ஏதாவது ஒரு ஐட்டத்தில் நம்மளுக்கு ஒரு பஞ்சம்னு வரும்போதாங்க அவங்களோட சுயரூபம் என்னன்னு தெரியும். முன்னால போனா கடிப்பானுங்க, பின்னால போனா உதைப்பானுங்க. அப்புறம்தான் என்னடா இப்படி ஆளுகிட்டே நம்ம பழகிட்டோம். நம்ம ஏமாந்தது பணத்தை மட்டும் இல்லைங்கய்யா, நம்மளுடைய வாழ்க்கையை பொன்னான நேரங்களையும் நம்மளோட உழைப்பையும் அன்பை கொடுத்தும் ஒரு சில இடத்துல நம்ம ஏமாறுவோங்கய்யா. அதையெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப மனசு வருத்தமாக இருக்குங்கய்யா. சரி, மனுஷனோட புத்தியே இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தாண்டி போயிடுறது. அதனால நம்ம கூட பிறந்தவன் சொந்தக்காரன் அக்கம் பக்கம் இருக்கிற நண்பன் சொல்லி எவனையும் முழுமையாக நம்பிடாதீங்க. ஒவ்வொரு சூழ்நிலை வரும்போது தான் அவனோட சுயரூபம் என்னன்னு தெரியும். கழுதையா இல்லை குதிரையா அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கங்க. ஒரு சிலவன் இதுக்கு ரெண்டுக்கும் இல்லாமல் நரியா மாறிடுவானுங்கய்யா. பேராபத்து நம்ம கூட தான் இருக்கும். உஷாரா இருங்க.